பொதுவா சூஃபி பயணம் என்ற சேனல் தொடர்ந்து வந்து நெறைய வழிகேடுகள முன் வச்சு வந்திருக்கு. இப்ப அவருடைய குரு பொலகுது. அவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கல்பு திக்ர் செய்வது எப்படி? 7 லத்தாயிஃபுடைய ரகசியம் என்றெல்லாம் போட்டிருக்காங்க. இது பொதுவா சில சூஃபி தரிகாக்கள்ல காணப்படக்கூடிய லத்தாயிஃப், கல்பு திக்ர் இது போன்ற விஷயங்கள், அம்சங்கள். உடல்ல குறிப்பிட்ட ஆன்மீக மையங்கள்லாம் இருக்கு என்று நெறைய விஷயம் சொல்லுவாங்க. லத்தாயிஃப் 7 மையங்கள் என்ற கோட்பாட்டிற்கு ஃபர்ஸ்ட் குரான் சுன்னால ஆதாரம் இல்ல. ஹதீஸ்கள்லயோ. மனித உடல்ல 7 ஆன்மீக மையங்கள் இருக்கு. கல்பு, ரூஹ், சிர்ரு, ஹஃபி, அக்ஃபா இதெல்லாம் இருக்கிறதாக சொல்றாங்க. தெளிவான ஆதாரம் இது கிடையாது. வந்து இது இந்து யோகாவுடைய சக்ரா கோட்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? அதனோடு ஒற்றுமை கொண்டதாக உலமாக்கள் இதை விமர்சிக்கிறாங்க. உடல்ல பல மறைமுக ஆன்மீக புள்ளிகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் செயல்படுத்தும் பயிற்சிகள் இருக்கு. நிறங்கள் இருக்கு, மையங்கள் இருக்குன்னு சொல்லிட்டே போவாங்க. இது சூஃபி நூல்கள்ல காணப்படக்கூடிய வழிகேடுகள். பல அறிஞர்கள் இது வந்து மறுப்பு குடுத்திருக்கிறாங்க. திக்ர் என்பது சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்க? நாவால் செஞ்சாங்க, உள்ளத்தால் செஞ்சாங்க. 2ம் சேர்த்து செய்வாங்க. ஆனால் குறிப்பிட்ட இதய புள்ளியில அல்லாஹ் என்ற பெயரை அனுப்புவது போன்ற முறைகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கைர் இருந்தா அத கத்துக் குடுத்துருப்பாங்க இல்லையா? கைர் இல்ல அதான் கத்துக் குடுக்கல. நபிகள் மற்றும் சஹாபாக்கள் இதை கற்றுக் கொடுக்கல. தஸ்பீஹ், தஹ்லீல், தஹ்மீத், தக்பீர் இது போன்ற திக்ர் தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா முதல் லத்தீஃபா, 2வது லத்தீஃபா என்று எந்த வழிகேடான பயிற்சியும் கற்றுக் கொடுக்கல. ஆன்மீக அனுபவத்தை எல்லாம் ஷரியத் ஆதாரத்துக்கு மேல வைக்கக்கூடாதுங்க. அது தவறு. நான் அனுபவித்தேன் இத. அதனால இது உண்மை என்று சொல்லுவது. அஹ்லு சுன்னா வந்து அனுபவம் அல்ல. குர்ஆன், சுன்னா தான் அளவுகோல் சொல்றாங்க. கல்பு திக்ர் என்ற பெயர்ல அல்லாஹ்வை நினைப்பது தானாகவே தவறு கிடையாது. ஆனா, 7 லத்தாயிஃப் கோட்பாடு சொல்றது, குறிப்பிட்ட ஆன்மீக மையங்களை செயல்படுத்தணும்னு சொல்றது, உடல்ல மறைமுக சக்தி மையங்கள் இருக்குன்னு சொல்றது, நபிகளார் கற்றுக் கொடுக்காத குறிப்பிட்ட திக்ர் முறைகளை சொல்வது, இதெல்லாம் குர்ஆன், சுன்னாவுக்கு முரணான விஷயங்கள். முக்கிய தஸ்கியத்துன் நஃப்ஸ் உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸோ அது எல்லாமே ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுத்துருக்காங்க. தொழுகையின் மூலம், ஜக்காத், ஹஜ், நோன்பு வைப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் மூலம் எப்படி வந்து உள்ளத்தை சுத்தப்படுத்துறது, 6 ஈமானுடைய தூண்கள் மூலியமாக எப்படி உள்ளத்தை சுத்தப்படுத்துறது என்று எல்லாத்தையும் நம்மளுடைய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை படித்து செஞ்சாலே உள்ளம் சுத்தமாயிடும் இல்லைங்களா? மார்க்கெட்டில் புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நஃப்சுல் லவாமா, நஃப்சுல் முத்மஇன்னா இது எல்லாமே வந்து சொல்லி காட்டிட்டாங்க நமக்கு.